என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சீரார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுவதன் காரணமே மக்கள் இதை பார்த்து பழகி அவர்கள் நலம் பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான். நல்ல காரியங்கள் எதுவானாலும் அதிகாலையிலே நாம் செய்கின்றோம். மனிதனை மனிதனாக வாழ வைக்கவும் மனித நேயத்துடன் வாழ வைக்கவும் இந்த கலை உதவும். எல்லா மக்களும் எல்லா வசதிகளும் பெற்று வாழ்வதற்கு இந்த கலை உதவும். ஆகவே தான் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி 10 ஆண்டுகளுக்கு மேல் தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது நிலையத்துக்கு ஹேமவர்ஷினி வந்திருக்கிறார்கள். 13 வயது. ஸ்ராம் அகாடமியில் அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா நகர் ஐசிஎஃப்பிலிருந்து பிரீதி வந்து கொண்டு 16 வயது. இவர்கள் எல்லோரும் மாணவிகள். அதில் பிரீதி இங்கே நமது யோகாசன அசிஸ்டண்ட்டாக இருந்து கொண்டு இங்கே உள்ள வரும் ஆண் பெண்களுக்கு யோகாசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது பிரீதி. இதில் உத்தித விபரீத தண்டாசனத்தை இவர்கள் செய்ய போகிறார்கள். சக்கராசனத்தில் ஒரு மாறுபட்ட ஒரு ஆசனம், கஷ்டமான ஆசனம் அவர்களை செய்ய போகிறார்கள். நீங்கள் பார்க்க வேண்டும். என் அருமைச்சோழர்களே, நீங்கள் 2 பேரும் அப்படியே பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீங்கள் படுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது, மிகவும் மெதுவாக செய்ய வேண்டும். உத்தித விபரீத தண்டாசனம். சக்கராசனத்தில் காலை நேராக நீட்டியிருக்கிறார்கள். சக்கராசனத்தில் கால் வளைவு வைத்திருக்கும். இது நேராக நீட்டுவது என்பது சற்று கடினம். முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்களெல்லாம் இழுக்கப்படும். மெதுவாக இறக்குங்கள். கால் பலம் பெறும். கை முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, இடுப்பினுடைய பந்துக்கிண்ண முட்டெல்லாம் பலம் பெறும். அதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். உத்தித விபரீத தண்டாசனம். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். காலை ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். முட்டு கொஞ்சம் கூட மடக்கம் இருக்கக்கூடாது. கால் நீட்டு, இழு. மெதுவாக இந்த ஆசனத்தை இறக்குங்க. மெதுவாக எந்திரிச்சு உட்காருங்க. இந்த ஆசனத்தை செய்தால் இதுக்கு ஒரு மாற்றாசனம். பின்னால் தள்ளிவா, காலை நீட்டி பச்சுமுத்தாசனம் பண்ணணும். கையை உயர்த்தி முன்ன குனி, பச்சுமுத்தாசனம் பண்ணு. ஏன்னா பின் வளைந்தால் முன் வளையணும். அப்போ தான் ஆசனத்துடைய முழு பலனும் கிடைக்கும். அந்த முதுகெலும்பும் சரியாக வளையும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நீ வலது பக்கம் திரும்பு, நீ இடது பக்கம் திரும்புமா. நீ இடது பக்கமாக திரும்ப. உனக்கு இடது பக்கம் எது? இந்த பக்கம். கொஞ்சம் தண்ணி கீழே இறங்கு. அப்படியே படு. இன்னும் கொஞ்சம் இறங்குங்க. இன்னும் கொஞ்சம் இறங்குமா. ரைட்டு பண்ணுங்க. பக்கவாட்டில் பண்ண போகிறாங்க, நீங்கள் பார்க்கணும். ரெண்டு பேரும் முடியாவிட்டால் முதுகிலே ஒரு துண்டை கொடுத்து 2 பக்கமும் 2 பேர் பிடித்து தூக்கி இந்த ஆசனத்தை பழக வைப்போமே. ஆனால் அவர்கள் இலகுவாக இந்த ஆசனத்தை செய்யக்கூடிய தன்மையை பெற்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே எந்த ஆசனத்தையும் நாம் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லோரும் எல்லா ஆசனங்களையும்
செய்யலாம். முடிந்த அளவு செய்தாலே முழு பலன் கிடைக்கும் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பெண்களும் ஆண்களும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.